தாவேக தலைவர் விஜய் 2 நாட்கள் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்காரு. இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்போ விஜய் அவர்கள் ஆஜராக போறாரு இன்னும் சில நிமிடங்கள்ல. பட் எஃப்ஐஆர்ல அவருடைய பேர் இல்ல. எஃப்ஐஆர்ல இல்லாத ஒருவர் வந்து விசாரணைக்கு வருவதனுடைய நடைமுறை என்ன? இங்க பார், அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பேசணும். ரெடி எம்டி சார். ஜோசப் விஜய் ஆகிய நான் 30 நாளில் என் கட்சியை முழுமையாக அடகு வைப்பேன். அதுவரை பாஜக என் கொள்கை எதிரி என்று சொல்ல மாட்டேன். என் பதவியே போனாலும் என் கட்சியை உங்களிடம் ஒப்படைப்பேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் பிஜேபி பி டீம் என்று என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இப்போ 2 வகையிலான விசாரணை, ஒரு தெளிவு பெறுவதற்கான விசாரணையா இல்ல இவர்கிட்ட தான் முழு முதல் விசாரணையே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? சொல்றேன் சார், அது ஒரு பன்னாட கொடுத்த ஐடியாவில் போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. உண்மையை சொல்லல உன் பட்டே கலப்பிடுவேன் சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். சிபிஐ அதிகாரிகள் ஆரம்பம் முதலே அதிரடி கேள்விகளால் துளைக்க ஆரம்பித்திருக்கின்றனர். எப்படின்னு கேட்டு சார், உன் விருப்பம்டா. 2 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. மதியம் உணவு எடுத்துக் கொள்வதற்காக விஜய் அவர்கள் தேவைப்பட்டால் வெளியில் செல்லலாம் என்று கூட அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள். இவனுக்கு தண்ணி, சோறு, பிரியாணி எது வேணாலும் கொடுங்க, ஆனா தூங்க விடாதீங்க. சிறிது நேரம் அவருக்கான ஓய்வு என்பது கொடுக்கப்பட்டதற்கு இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். மீண்டும் அவரிடம் விசாரணை நடைபெறும். அவரை தனிமையில் உட்கார வைத்து அவரிடம் அதிகாரிகள் மெதுவாக அமைதியான முறையில் தான் அவரிடம் விசாரணை என்பதை செய்து வருகிறார்கள். போலீஸ் ஆபீசர்ஸ் அடிச்சு விசாரிப்பாங்க. சிபிஐ பெரும்பாலும் விஜய் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் சிபிஐ அதிகாரிகளிடம் உரையாடி வருவதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சார், ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி. ஐ ஆம் பாவம். இப்போ நான் இன்னொரு வாய்ப்பும் கேட்குறேன். இப்போ விஜயை அழைச்சிருக்கவே வேண்டாம், அவர்கிட்ட விளக்கம் கேட்டு அதுல தகவல்களை பெற்றிருக்கவும் முடியும். ஆனா அழைச்சதும் ஒரு மெசேஜ் அப்படின்றீங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாடிச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். யாராவ இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். இல்ல அப்போ அவர் சம்பவத்தில் இருந்திருந்தாருன்னா அவாய்ட் பண்ணிருக்கலாம். அவர் பயந்து ஓடி வந்துட்டாருங்க. அதனால அவரை அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப நீங்க எல்லாரும் போங்க. ரொம்ப நன்றிங்க. நீ இருடா, எங்க போற? கம் ஆன் பாய்ஸ். விசாரணை பண்ணும்போது ஒரு டீம் முகம் விசாரிப்பாங்க. சிபிஐ வந்து ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ ஒரு திணறுவார். அவருடைய முகபாவத்தை வச்சு அவர் சம்பந்தப்பட்டுக்காரா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எஸ் சார், ஓகே சார். ஏய் பில்லா, உன்னை சேரோட விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஏன்? ஸ்மெல்லு போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யாரு அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லையா? மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் சிபிஐ அலுவலகத்தில் தனியாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தெரியலீங்கன்னா சிபிஐ வந்து விசாரணை கூப்பிடுறாங்க. திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க. ஒரு சம்மன் கொடுக்கறனால யாரும் குற்றவாளி ஆக போவது கிடையாது. நீ வேற நடந்தது தெரியாம பேசிட்டு. அதனால முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க. இதுல நான் எதுவும் உள்ள போந்து நான் கருத்து சொல்ல விரும்பல. வெளியே சிரிக்கிற உள்ள அழுகிற இந்த பிண்ட குசுமி எல்லாம் வச்சீங்கன்னா பெரிய மனசோட பார்க்க மாட்டா அப்பிடுவேன். சிபிஐ சார், உங்களுக்கு பழி வாங்கணும்னா எவனையாவது வாங்குங்க, என்னையா வாங்குறீங்க? இன்னும் அந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வரல, ட்ரெய்லர்ல தோத்துட்டேன். சேனல்ல ஆடியோ லான்ச் பண்ணா அதுல டிஆர்பியில் தோத்துட்டேன். இப்போ கலெக்ஷன் என்ன ஆக போகுது தெரியல, படம் வருமா வராதான்னு தெரியல. இந்த திரைப்படம் சில
தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால ரிலீஸ் ஆகலை. எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போய் தான் இருக்கோம், அதிர்ச்சியில் இருக்கோம். இதை வந்து நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மறுபடியும் உனக்கு பார்த்தேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.